இந்தியாவில் இன்னைக்கு அத்தியாவசிய மருந்துகளோட விலையை கட்டுப்படுத்துகிற பவர் கவர்மெண்ட்டோட கையில் இருக்குது. அப்படி இருந்தும் ஏன் இன்னைக்கு பல அத்தியாவசியமான மருந்துகள் ஏழைகளுக்கு எட்டாத உயரத்தில் மிகவும் அதிகமாக இருக்கிறதுக்கு என்ன காரணம்? அரசினுடைய கொள்கை, ஒன்றிய அரசினுடைய கொள்கை தான் மிக முக்கியமான காரணம் அப்படின்றது சொல்ல முடியும். மருந்துகளினுடைய விலை எட்டாத உயரத்துக்கு இருக்குது அப்படின்னா அது காரணம் அரசினுடைய கொள்கை. பல வெளிநாடுகளில் சில மருந்துகள் தரம் குறைந்தவை இல்லை தடை செய்யப்பட்டிருக்காங்க. அதே நேரத்தில் இந்தியாவில் விற்கப்படுது. அப்படின்னா இந்தியாவை பன்னாட்டு நிறுவனங்களோட கிளினிக்கல் ட்ரையல் கப் அப்படிங்கிறத அதாவது மருத்துவ பரிசோதனை கூடமாக பயன்படுத்துகிறாங்களா அப்படிங்கிற கேள்வி இருக்கு. அங்கு தடை செய்யப்பட்ட மருந்துகள் இங்கே விற்கப்படுகிறது அப்படின்றது உண்மை, 100% உண்மை. அது இங்கே இருக்கிறவங்கள பரிசோதனைகள்லாம் இல்லை, அங்கெல்லாம் தடையை செஞ்சிட்டாங்க. இங்கே தடை உருவாக்குவதில் அரசு கொஞ்சம் முனைப்போடு செயல்படணும் அப்படிங்கிறது. எல்லா மருந்து நிறுவனங்களிலும் நீங்கள் வேக்சின் தயாரிக்க நீங்கள் சொன்ன அந்த வேக்சின் தயாரிப்பு கொடுத்த அந்த மருந்து நிறுவனம் அதே காலகட்டத்தில் பல கோடிகளை அந்த பாண்டு மூலமாக கொடுத்தது, எலக்ட்ரல் பாண்டு மூலமாக. அதே மாதிரி ஃபார்மா நிறுவனங்களில் சோதனை என்கின்ற பெயரில் சோதனை செய்யப்பட்ட அடுத்த ஒரு வார காலத்தில் பல கோடிகள் கணிசமாக மாறியது எல்லாமே அந்த எலக்ட்ரல் பாண்டு வெளிவந்த பொழுது வெளிப்பட்ட உண்மையான விஷயங்கள். எங்களோட சம்மேளனத்தில் இதுலேயே எவ்வளவு தொகை உட்பட பரிமாறி இருக்கு, எந்த சூழலில் பரிமாறுங்க என்பது உட்பட நாங்கள் வெளியே கொண்டு வந்திருக்கோம் அப்படின்றது. அந்த மருந்து நிறுவனங்கள்ட்ட இருந்த லாபத்துக்காக மக்களோட உயிர்களை பூரா பணைய வைக்கிறதா சொல்கிறீங்களா நீங்கள்? ஒன்றிய அரசு கட்டாயம் பண்ணியிருக்காங்கன்றத சொல்கிறேன். நீங்கள் சோதனையை நடத்தி அடுத்த ஒரு வார காலத்தில் ஏன் அந்த பணம் அந்த எலக்டோரல் பாண்டு மூலமாக போகுது, உடனே அந்த சோதனை ஏன் கைவிடப்படுது அப்படின்றதெல்லாம் இருக்கும்பொழுது நிச்சயமாக ஜனங்களோட இதை பற்றிலாம் கவலை கிடையாது அப்படின்றது தான் வெளிப்பட்டிருக்கு அப்படின்றது தான். இந்தியாவின் மருந்து உற்பத்தி துறை மிகப்பெரிய வளர்ச்சியை எட்டி வருகிறது. அதே நேரத்தில் மருந்து உற்பத்தியில் உலக அளவில் 3வது இடத்தை இந்தியா பெற்றிருக்கிறது. அந்த மருந்து உற்பத்தி துறை இன்றைக்கு முழுவதும் இந்திய நிறுவனங்களின் கட்டுப்பாட்டில் இருக்கிறதா என்ற மிகப்பெரிய கேள்வி எழுந்திருக்கிறது. காரணம், பன்னாட்டு மருந்து உற்பத்தி நிறுவனங்கள் ஏறக்குறைய இந்திய மருந்து உற்பத்தி நிறுவனங்களை விலைக்கு வாங்கி கபலீகரம் பண்ணிட்டு ஒட்டுமொத்தமாக இந்திய மருந்து உற்பத்தி துறையவே கைப்பற்றிருக்கக்கூடிய ஒரு நிலைமை தான் இருக்குது. அதன் தொடர்ச்சியாக தான் இன்றைக்கி பார்த்திங்கன்னா சாதாரண மருந்துகளோட விலை கூட பன்மடங்கு உயர்ந்துக்கிட்டே இருக்குது. எதிர்காலத்தில் இந்த மருந்துகள் எந்த அளவுக்கு அதோட விலை எந்த அளவுக்கு உயரும் அப்படிங்கிறதுக்கு எந்தவித கட்டுப்பாடும் கிடையாது. குறிப்பாக லாபத்திற்கான உச்ச வரம்பு அப்படிங்கிறது இந்த துறையில் இல்லவே இல்லை. பொதுவாக 100%, 200% தாண்டி 1000%, 1500% வரைக்கும் லாபம் வைக்கக்கூடிய, லாபம் கொளிக்கக்கூடிய ஒரு துறையாக பார்மா துறை இன்றைக்கி மாறி இருக்குது. அதே மாதிரியா தடை செய்யப்பட்ட மருந்துகள், வெளிநாடுகளில் தடை செய்யப்பட்ட மருந்துகள், தரம் குறைந்த மருந்துகள் அப்படிங்கிற விற்பனைங்கிறது இந்தியாவில் அதிக அளவில் நடக்குது. அதனால பல்வேறு பிரச்சனைகள் வருது. இந்த துறைங்கிறது மிகவும் விரிவான துறை, ஆழமான துறை, அனைவரும் அதை உள்ளடக்கிய துறை. அந்த துறையில் இப்போது என்ன நடக்கிறது, அது என்ன மாதிரிய விளைவுகளை எதிர்காலத்தில் உருவாக்கும் என்பது போன்ற பல்வேறு கேள்விகளுக்கு நம் முன் பதிலளிக்க வந்திருக்கிறார் தமிழ்நாடு மருந்து மற்றும் விற்பனை பிரதிநிதிகள் சங்கத்தின் முன்னாள் மாநில செயலாளர் திரு ரகுராமன் அவர்கள் வந்திருக்கிறார். வணக்கம். இப்போ நீங்கள் இந்தியா உலகத்தோட மருந்தகம் சொல்கிறாங்க. அதே நேரத்தில் அப்படியான சூழல் இன்றைக்கி இருக்கா? இந்திய நிறுவனங்கள் தான் இன்றைக்கி மருந்தை உற்பத்தி பண்ணி உலகம் பூரா விநியோகிச்சுக்கிட்டு இருக்காங்களா? இன்றைக்கி நிலைமையில் இந்திய மருந்து உற்பத்தி நிறுவனங்களோட சூழல் எப்படி இருக்குது, எப்படி அதோட போக்கு இருக்குது? இந்தியாவில் இருக்கக்கூடிய மருந்து தயாரிப்பு விற்பனையினுடைய இருக்கக்கூடிய நிறுவனங்கள் எல்லாம் இந்தியா உலகத்திற்கான மருந்தகம், அதாவது ஃபார்மசி ஆஃப் த வேர்ல்டு என்ற அது பின்பம் அப்படின்றது சொல்ல முடியாது. அது உண்மையிலேயே இருக்கக்கூடிய அம்சம்தான். இன்றைக்கி இந்தியாவில் அந்த மருந்து உற்பத்தி செய்யக்கூடிய நிறுவனங்களுடைய சந்தை அப்படின்னு பார்த்தோம்னா அந்த அளவு கிட்டத்தட்ட இன்றைக்கு ஒரு 5.1 லட்சம் கோடி அப்படின்றது அந்த சந்தை மதிப்பு என்பது இருக்குது. அது உள்நாட்டு உற்பத்தியில் கிட்டத்தட்ட ஒரு 2.2 லட்சம் கோடி பங்கு செலுத்துகிறது. அது மாதிரி வெளிநாடுகளுக்கு மருந்துகளை ஏற்றுமதி செய்வதில் 2.9 லட்சம் கோடி மருந்துகள் வெளிநாடுகளுக்கும் ஏற்றுமதி செய்யப்படுகிறது அப்படின்றதான்.
இது அடுத்த 4 ஆண்டுகளில் 2030 கிட்டத்தட்ட ஒரு 12.2 லட்சம் கோடியாக மாறும் என்பது கணிக்கப்பட்டிருக்கு. கட்டாயம் அதோட கூடுதலாக தான் மாறும். இன்றைக்கு இருப்பதை விட ஒரு 2.5 மடங்கு அதிகமாகும் 4 ஆண்டுகளில் அப்படின்றது இருக்குது. அதே மாதிரி ஒரு 20% உலக ஜெனரிக் மருந்துகளை இந்தியாவிலிருந்து தான் ஏற்றுமதி செய்கிறாங்க. அதே மாதிரி 40% ஜெனரிக் மருந்துகள் அமெரிக்காவுக்கு தேவையான அந்த 40% ஜெனரிக் மருந்துகளும் முழுமையாக இந்தியாவிலிருந்து தான் ஏற்றுமதி செய்யப்படுகிறது. அதே மாதிரி ஒரு 200க்கும் மேற்பட்ட நாடுகளுக்கு இந்தியாவிலிருந்து மருந்துகளை ஏற்றுமதி செய்யக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு இதாக இந்தியா இருக்குது அப்படின்றது தான். அதனால தான் ஃபார்மசி ஆஃப் த வேர்ல்டு அப்படின்றத முன்னிறுத்தப்படுகிறது அப்படின்றது தான். சரி, இவ்வளவு பெரிய உற்பத்தி பண்ணக்கூடிய இந்தியாவில் அந்த இந்திய மருந்து உற்பத்தி நிறுவனங்களுக்கும் அதை கொண்டு போய் சேர்க்கக்கூடிய மருந்து விற்பனை பிரதிநிதிகளுக்குமான உறவு எப்படி இருக்குது அப்படிங்கிறது ஒன்று. பணிச்சூழல் எப்படி இருக்குது? இது மருந்து விற்பனை பிரதிநிதிக்கு மட்டுமே இல்லை. இவ்வளோ பெரிய அந்த ஃபார்மா மார்க்கெட் இதில் வந்து ஒரு தனித்துவமான ஒரு உலகத்திற்கே வந்து மருந்தகமாக இந்தியா செயல்படுகிறது என்று சொன்னால், ஏதோ மருந்து விற்பனை பிரதிகள் மட்டுமல்ல, அந்த மருந்து நிறுவனங்களில் பணியாற்றக்கூடிய அந்த தொழிலாளிகளினுடைய மிக குறைவான சம்பளத்தில் அதை வந்து பண்ணுறதுனால லாப நோக்கோடு செயல்படக்கூடிய வகையில் தான் அது செயல்படக்கூடிய வகையில் இருக்குது அப்படின்றது தான். அது மாதிரி இந்தியாவை பொறுத்தவரை இந்த மருந்து நிறுவனங்களுக்கும் அதில் பணியாற்றக்கூடிய மருந்து விற்பனை பிரதிநிதிகளுக்குமான பணி அப்படின்றது இன்றைக்கி பல மாற்றங்கள் உருவாகியிருக்கு. ஒரு காலத்தில் மருத்துவ பிரதிநிதிகள் ட்ரெயினில் போவாங்க. உதாரணமாக சென்னையிலேருந்து கோயம்புத்தூருக்கு வர ட்ரெயினில் அவர் வருவார். இப்போல்லாம் வந்து மருத்துவர்களுக்கு போஸ்ட் கார்டு போட்டுருவாங்க, நான் இந்த ட்ரெயினில் இத்தனாம் தேதி வரேன் அப்படின்னு. மருத்துவர்கள் வந்து ரயில்வே ஸ்டேஷனில் போய் மருந்து விற்பனை பிரதிநிதியை சந்தித்து அவங்க கொடுக்குற இன்ஃபர்மேஷனை வாங்கிட்டு வந்த காலம் ஒரு காலம் இருந்தது. இந்தியா 50-60களில் அது மாதிரி இருந்தது. ஆனால் இப்போ உலகமயத்திற்கு பின்னாடி மருத்துவர்கள் யாரும் வர்றதில்லை. மருத்துவர்களுடைய சேம்பரில் நீங்கள் பார்த்துருப்பீங்க, ஏராளமான மருத்துவ பிரதிநிதிகள் குவிவது அப்படின்றதும் இருக்குது அப்படின்றதும் சொல்ல முடியும். ஆனால் இன்றைக்கு முதலாளிகள் மருந்து தயாரிக்கக்கூடிய நிறுவனத்திற்கும் மருந்து விற்பனைக்குமான இதெல்லாம் பார்த்தோம்னா இன்றைக்கி முதலாளிகள் வெறும் லாப நோக்கு அப்படின்ற ஒரு இதுக்கு போயிட்டாங்க. தனியார் மயம் தாராளமய கொள்கைகளுக்கு பின்னாடி 1991க்கு பிறகு முழுக்க லாப நோக்கோடு போயிட்டனால இன்றைக்கி ஒரு உறவு என்பதில் ஒரு மிகப்பெரிய இடைவெளி என்பது இருக்குது. ஹையர் அண்ட் ஃபயர் என்பதற்கு அமர்த்து துரத்து என்கின்ற இதிலெல்லாம் இருக்குது. ஒரு காலத்தில் நீண்ட வருடங்களாக மருத்துவ பிரதிநிதிகளாக பணியாற்றி ஓய்வு பெற்றதெல்லாம் இருந்திருக்கு இதுவரை. ஆனால் இப்போ வர்றதுலெல்லாம் புதியவர்கள் வருவதும் போவதுமாக இருக்கிறதுனால அந்த உறவு முறையில் மிகப்பெரிய இடைவெளி அப்படின்றது ஏற்பட்டிருக்கு அப்படின்றது. நீங்கள் சொல்கிறீங்க லாபத்துக்காக தான் இதெல்லாம் பண்ணுறாங்கன்னா, அப்போ இதுக்கு முன்னாடி ஒரு மருந்து உற்பத்தி நிறுவனம் லாபத்துக்கு தானே இயங்க முடியும்? எப்படி சர்வீஸுக்காக எப்படி இங்கே இருக்க முடியும்? கண்டிப்பாக லாபத்துக்கு தான் இயங்க முடியும்ன்றதுல எந்த விதமான மாற்று கருத்தும் கிடையாது. அன்றைக்கு அரசினுடைய கொள்கைகள் லாபம் இந்த அளவுக்கு எடுக்க முடியாத அளவில் இருந்தது. ஆனால் இன்றைக்கி அரசினுடைய கொள்கைகள் ஏராளமாக லாபத்தை எடுக்க முடியும் என்ற நிலைமைக்கு கொண்டு போயிருக்கிறதுனால இந்த உறவு முறைகளில் மிகப்பெரிய இடைவெளி உருவாகியிருக்கு அப்படின்னு. இந்தியாவில் இன்றைக்கி அத்தியாவசிய மருந்துகளோட விலையை கட்டுப்படுத்துகிற பவர் வந்து கவர்மெண்ட்டோட கையில் இருக்குது. அப்படி இருந்தும் ஏன் இன்றைக்கி பல அத்தியாவசியமான மருந்துகள் வந்து ஏழைகளுக்கு எட்டாத உயரத்தில் மிகவும் அதிகமாக இருக்கிறதுக்கு என்ன காரணம்? அரசினுடைய கொள்கை, ஒன்றிய அரசினுடைய கொள்கை தான் மிக முக்கியமான காரணம் அப்படின்றது சொல்ல முடியும். இன்றைய மருந்துகளினுடைய விலை எட்டாத உயரத்துக்கு இருக்குது அப்படின்னா அது காரணம் வந்து அரசினுடைய கொள்கை. பல குடும்பங்கள் இன்றைக்கு ஒரு பொருளாதார சிக்கல்கள் உருவாக்கியிருக்கு. நார்மலாக போயிட்டு இருக்கக்கூடிய குடும்பங்களில் கூட எதிர்பாராத விதமாக மருத்துவ செலவுகள் வரும்பொழுது அதை சமாளிக்க முடியாது அப்படின்றது தான். இப்போ கூட அரசு வெளியிட்டிருக்கக்கூடிய தரவே கூட 43.6% வருமானத்தில் தங்கள் மருந்து செலவுக்காக செலவு செய்வதா ஒரு புள்ளிவிவரத்தை அரசினுடைய தரவு. இது இன்னும் கூட கூடுதலாக இருக்கும் அப்படின்றது தான். எதிர்பாராமல் ஏற்படக்கூடிய மருத்துவனால பல குடும்பங்கள் இன்றைக்கு விளிம்பு நிலையில் நடுத்தர குடும்பங்களாக இருக்கக்கூடியவர்கள் கூட இன்றைக்கி மிக மோசமான சூழலுக்கு தள்ளப்பட்டிருக்காங்க அப்படின்னா இது அரசு அதை மருந்து விலைகளை கண்காணிப்பது கட்டுப்படுத்துவதிலிருந்து விலகி அவர்களுடைய மருந்து தயாரிக்கக்கூடிய நிறுவனங்களுக்கு லாபம் வரக்கூடிய வகையில் செயல்படுவது தான் இதனுடைய பிரதான காரணமாக வந்து சொல்ல முடியும். ஒரு காலத்தில் வந்து இந்தியா 1947 விடுதலை அடைந்த பிறகும் கூட ஒரு 32 ஆண்டுகளாக மருந்துகளினுடைய விலைகளை கட்டுப்படுத்த எந்த கொள்கையும் அரசுகள் உருவாக்கலை. ஆனால் ஒரு தொடர்ச்சியாக
ஆம், இதனுடைய விளைவுகளாக மருந்து கட்டுப்பாடு என்பது 1979 முதல் முறையாக மருந்துகளினுடைய விலையை கட்டுப்படுத்துவதற்கான ஒரு சட்டம் உருவாக்கப்பட்டது. அப்போ உருவாக்கும் பொழுது ஒரு 371 மருந்துகள் விலை கட்டுப்பாட்டில் இருக்கணும் அப்படின்றது அரசு எடுத்த அந்த முடிவு. அப்போ கூட அதில் வந்து விலை எப்படி நிர்ணயம் செய்யணும் அப்படின்னு சொன்னாங்கன்னா, மொத்த உற்பத்தி செலவுலேருந்து பண்ணணும் அப்படின்னது. ஆனால் இன்னைக்கு அதை கொஞ்சம் கொஞ்சமாக கைவிட்டு 1987 1979 இந்த சட்டம் வந்தபோது 371 மருந்துகள் விலை கட்டுப்பாட்டில் இருந்தது. 1987 அது 166 குறைஞ்சது. 1995 அது 76 குறைஞ்சது. இப்போ பார்த்தோம்னா அதை பற்றி விலைகளை தீர்மானிப்பது கூட விலை கட்டுப்பாடு இருக்குது அப்படின்னு சொன்னால் கூட மார்க்கெட்டில் 1% ஷேர் இருக்கக்கூடிய அந்த மருந்து விலையை ஆவரேஜ் பண்ணி நீங்கள் பண்ணலான்னும் பொழுது அது எந்த விதமான பலனையும் வந்து இந்த இதில் பண்ணுறதில்ல. எங்களுடைய அகில இந்திய சம்மேளனம் கூட தொடர்ச்சியாக அத்தியாவசிய உயிர்காக்கும் மருந்துகளுக்கு விலைகளை குறைக்கணும் என்று தொடர்ச்சியாக இயக்கங்கள் நடத்திட்டு வரோம். அதே மாதிரி இந்த ஜிஎஸ்டி போடும்போது கூட ஒரு 3 விதமாக ஜிஎஸ்டி மருந்துகளுக்கு இருந்தது. எங்களுடைய அகில இந்திய சம்மேளனம் கூட 0% ஜிஎஸ்டி தான் இருக்கும். வரி ஜிஎஸ்டி இருக்கக்கூடாது, இன்னும் விலைகளை குறைக்கணும் என்பது தான் கோரிக்கை. இப்போ ஒரு சராசரி ஒரு 5% கடந்த முறை குறைத்திருக்கிறார்கள். பட் இதுவும் பத்தாது. இன்னும் வந்து முழுமையாக மருந்துகளினுடைய விலையை குறைக்கணும். அந்த மருந்துகளினுடைய விலை கட்டுப்பாட்டில் கூட ஏற்கனவே அமலாக்கிய அந்த முடிவை தான் பண்ணணும் அப்படின்னு வழிய அதை விட்டு இன்னைக்கு மார்க்கெட் ஷேரை வச்சு பண்ணக்கூடாது அப்படின்றது தான். உற்பத்தி விலையிலிருந்து அவர்களுக்கு லாபத்தை உட்பட தீர்மானித்து பண்ணுவது தான் ஜனங்களுக்கு எளிய வகையில் அந்த மருந்துகள் விலை குறைவாக கிடைக்கும் என்பதுதான். ஆனால் இப்போ அந்த 1% மார்க்கெட் ஷேர் வச்சிருக்கிற அந்த மருந்து நிறுவனங்கள் அதற்கான விலையை தீர்மானிக்கலாம் என்பது எப்பயும் விலை குறைவதற்கான வாய்ப்புகளே இல்லை அப்படி. அதே மாதிரி இன்றைக்கி பார்த்தீங்கன்னா சென்ட்ரிக் மெடிசனுங்கிற பொதுவான மருந்து, பிராண்டட் மெடிசனுங்கிற மருந்து, ஒரே மருந்தாக இருந்தாலும் ஒரு பிராண்டடு போட்டு வரையில் அதுக்கான தரம் எல்லாம்னு பேசுகிறாங்க. உண்மையிலே என்ன? இப்போ பிராண்டடில் வாங்கினா தான் தரமாக இருக்கும், ஜென்ரிக் மெடிசனில் வாங்கினா இருக்கா இல்லையா இப்படிங்கிற ஒரு குளறுபடி நிலவிக்கிட்டே இருக்குது. இது பேசிக்கான விஷயம் என்ன? உண்மையிலேயே பிராண்டட் மட்டும்தான் குவாலிட்டியான மருந்தா? பிராண்டட் மட்டும்தான் குவாலிட்டியான மருந்துன்னு சொல்ல முடியாது. அதை அரசு தான் அதை வந்து நமக்கு சொல்லணும். ஆனால் இந்த வந்து சொல்லியிருக்கிற அந்த ஸ்பெசிஃபிகேஷனில் தான் இருக்கணும். ஜெனரிக் மருந்தாக இருந்தாலும் சரி, அந்த சொல்லப்பட்டிருக்க அந்த தரத்தோடு தான் இருக்கணும். ஜெனரிக் மருந்தாலும் பிராண்டட் மருந்தாக இருந்தாலும். பட் ஆனால் அதெல்லாம் இருக்கா அப்படின்றத செய்ய வேண்டியது அரசு கிட்ட இருக்கக்கூடிய அந்த இது அவங்க தான் செய்ய முடியும். பட் ஆனால் அப்படி வித்தியாசம் இருக்குன்னு சொல்ல முடியாது. ஆனால் இரண்டிற்கும் விலை ஏன் அதிகமாக இருக்குன்னா, இப்போ ஜெனரிக் வந்து நீங்கள் போய் நேம் எஸ்டாப்ளிஷ் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. பட் பிராண்டட் என்பதை நீங்கள் வந்து அந்த நிறுவனம் அந்த பிராண்டை எஸ்டாப்ளிஷ் பண்ணுவதற்காக கூடுதல் செலவினங்கள் அவர்களுக்கு இருக்குது. இப்போ ஒரு அமாக்சிலின் அப்படின்னு இருந்ததுன்னா அது கடையில் போய் அமாக்சிலின் கேட்டால் கிடச்சிரும். ஆனால் அதே மாதிரி பிராண்ட் அதுக்கு எஸ்டாப்ளிஷ் பண்ணணும்னா அது கூடுதல் செலவினங்கள் அந்த பிராண்டை எஸ்டாப்ளிஷ் பண்ண ஆகுது. அதனால் அது மருந்து விலைகள் அதிகமாக இருக்குன்றது உண்மை. இதையெல்லாம் கட்டுப்படுத்த வேண்டியது அரசு கையில் இருக்குது அப்படின்றது தான். ஆனால் அந்த விலைகள் கூட தாறுமாறாக இருக்குது. லாபம் என்பது இப்போ ஜெனரிக்கில் ₹1 கிடைக்கிற மருந்து பிராண்டட் ஜெனரிக்கில் ₹100 கிடைக்குது. இவ்வளவு வித்தியாசம் என்பது தேவையில்லை அப்படின்றது தான். அதே மாதிரி மருந்துகளின் லாபம் கூட 100%லிருந்து 1500% வரை இருக்குது. இந்த அளவுக்கு ஒரு இடைவெளியை வந்து வைத்திருப்பது என்பது ஜனங்களுக்கு சாமானிய விலையில் கொடுப்பதை தடை செய்கிறது. அது அரசினுடைய கொள்கை தான் இருக்குது. இதை கட்டுப்படுத்த வேண்டியது ஒன்றிய அரசு கையில் இருக்குது. அவர்கள் தான் அதனுடைய மூல காரணம் அப்படின்னு சொல்ல முடியும். அப்போ மருந்து உற்பத்தி நிறுவனங்களுக்கு லாபம் இவ்வளோதான் வைக்கணும், லாபத்துக்கான உச்சவரம்பே கிடையாதா? கிடையாது. இல்லை மற்ற நாடுகளில் இருக்கா? இல்லை இங்கே மட்டும்தானா? உலகம் முழுவதும் அது நிலைமையா? பெரும்பாலான இதில் கிடையாது. அது இந்தியாவில் குறிப்பிட்டு எதுவும் அந்த மாதிரி உச்சவரம்புக்கான இது வைக்கல. இது வந்து முன்னாடி இருக்கும் பொழுது அதெல்லாம் வச்சுருந்தாங்க. பட் இப்போ அந்த இதையெல்லாம் கைவிட்டு விட்டார்கள் அப்படின்றது தான் சொல்ல வேண்டும். அதே மாதிரியே இங்கே ஒரு உள்நாட்டு மருந்து உற்பத்தி நிறுவனங்கள் இருக்குது. இதே நேரம் மல்டிநேஷனல் கம்பெனியும் உள்ளே வர்றாங்க. ஆனால் உள்நாட்டு மருந்து உற்பத்தி நிறுவனங்களை விட ஒரு மல்டிநேஷனல் கம்பெனி வந்துச்சுன்னா அதோட சந்தையை பரவலாக கொண்டு போய் கைப்பற்றிடுறாங்க. அது எப்படி சாத்தியம்? உள்ளூர்லேயே இருக்கும், உள்ளூர்லேயே தயாரிக்கிறோம், உள்ளூர் மக்கள்கிட்டே இருக்காங்க. ஆனால் அது போக முடியல. நேற்று வந்த மல்டிநேஷனல் கம்பெனி வந்து டக்குன்னு எல்லாத்தையும் கைப்பற்றிடுறாங்களா? அதுக்கு என்ன காரணம்?
அவங்க எல்லா விதமான இதுவும் அவர்கள் கையில பண்ண முடியும். அது மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜி தான். மெயினா மருத்துவர்களையே அவங்க வந்து விலைக்கு வாங்குவது, அதெல்லாம் இருக்கு. ஒரு பிராண்ட எஸ்டாப்ளிஷ் பண்றது அவங்களால முடியும். மல்டிநேஷனல் கையில இருக்கக்கூடிய அந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் என்பது, நம்ம உள்ளூர்ல இருக்கக்கூடியவர்களுக்கு இல்ல அப்படின்றது தான். ஏற்கனவே வந்து இன்னைக்கு இந்தியாவுல வந்து உலகமயத்திற்கு முன்பாக இருந்த போட்டி நிலைமை என்பது வேறு. அதற்கு பின்னாடி பார்த்தீங்கன்னா, ஏராளமான இந்திய நிறுவனங்களை பூரா கபளீகரம் செய்திருக்கிறார்கள் பன்னாட்டு நிறுவனங்கள் என்று சொல்ல முடியும். இப்போ ஒரு கம்பெனி இருக்குன்னா, அவங்க வந்து ஒரு பிராண்ட் நல்லா எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருப்பாங்க இந்தியன் மார்க்கெட்ல. அந்த பிராண்டையே அப்படியே மல்டிநேஷனல் வாங்கிருவாங்க. இல்லன்னா அந்த கம்பெனியே மல்டிநேஷனல் முழுமையாக அபகரிச்சிரும். இப்போ உதாரணம் பார்த்தோம்னா, இங்கே பரோஸ் வெல்கம்னு ஒரு கம்பெனி இந்தியால இருந்தது. குஃபிக்ன்னு இருந்தது. பிடில்ஸாயர் இருந்தது. போரிங்கர் மேக்னம்னு இருந்தது. ரோன் போல்னிக்ன்னு இருந்தது. சுயல் அப்படின்னு ஒரு கம்பெனி இருந்தது. குஃபிக் இருந்தது. இப்படி ஏராளமான கம்பெனிகள்லாம் இன்னைக்கு இல்லவே இல்ல இந்தியாவுல. இது எல்லாமே என்னன்னா, அந்த முதலாளிகள் வந்து பெரும் தொகையை இந்த பன்னாட்டு நிறுவனங்கள்கிட்ட வாங்கிட்டு கம்பெனியே வித்துட்டாங்க. அதில இருந்த தொழிலாளிகள் எல்லாமே எந்த நிலைமைக்கு மாறுனாங்கன்றதெல்லாம், அவர்கள் வேலை இழந்தது மட்டுமல்லாமல், இந்த வேலை செஞ்சுட்டு இருந்த நிறுவனங்கள்ல இருந்து கூட நடுவீதிக்கு தள்ளப்பட்டாங்க. அப்படி இந்த கம்பெனிகள் எல்லாம் கபளீகரம் செய்வது, இந்தியாவில இருக்கக்கூடிய எல்லா கம்பெனியும் மேக்ஸிமம் அவங்க வாங்கிட்டாங்க அப்படின்றது தான் சொல்ல வேண்டும். முன்னிலையில இருந்த மருந்து நிறுவனங்கள் இந்தியாவுல. நீங்க பரோஸ் செல்கம்லாம் நல்ல முன்னிலை. எஸ்கேஎஃப் என்கின்ற நிறுவனம் நல்ல முன்னணியில இருந்த நிறுவனங்கள். இது எல்லாமே பன்னாட்டு நிறுவனங்கள் வாங்கிட்டதனுடைய விளைவு. அது இவர்களோட போட்டி போடுவதும் முடியாது. இப்போ கொக்கோ கோலா, பெப்சி உள்ள வரும்பொழுது கோலி சோடா பாட்டில்கள உடைச்சு எப்படி அவங்களுடைய ரா மெட்டீரியல் கிடைக்காம செஞ்சாங்களோ, அதே மாரி இவர்களும் அந்த யுக்தி பண்றது தான். இன்னும் கூட வந்து சில பிராண்டுகள சேல்ஸ குறைக்கணும்னு நெனைச்சாங்கன்னா, மல்டிநேஷனல் இன்னும் குறைவான விலையில குடுத்து, அந்த பிராண்ட இல்லாமல் செய்துவிட்டு கூட பிறகு அவர்கள் அந்த மார்க்கெட்ல இருந்து அந்த பிராண்ட் போட்டியாளர்கள வெளியேற்றி விட்டு, தாங்கள் நிர்ணயித்த விலைய கூட வைக்கிறதுக்கு வாய்ப்பு உருவாக்க முடியும் அப்படிங்கிறது. ஓ! அதாவது மருந்து நிறுவனங்கள விலைக்கு வாங்குறாங்கன்னா, அந்த நிறுவனம் இருக்காது. பேர க்ளோஸ் பண்ணிட்டு, இவங்க புதுத பிராண்ட் கொண்டு பூரா வாங்கிருவாங்க. பிராண்ட வாங்கிட்டு அத காலி பண்ணிருவாங்க. அத எஸ்டாப்ளிஷ் பண்ண மாட்டாங்க. ஓ! அப்படிதான் அதுல ஃபுல்லாவே நடக்குது. மேக்ஸிமம் எல்லா இதுலயுமே அப்படிதான். பிராண்டையே அப்படியே விலைக்கு வாங்கி இவங்களோட சொந்த பிராண்டாக பன்னாட்டு நிறுவனம் அத மாற்றியிருக்காங்க. சரி, நீங்க ஏற்கனவே சொன்ன மாரியா, இந்திய நிறுவனங்கள பூரா மல்டிநேஷனல் கம்பெனி வாங்கிர்றாங்க. இப்படி வாங்கிட்டா எதிர்காலம் என்ன ஆகும்? இப்ப இந்தியாவோட மருந்து உற்பத்தி பூராமே வெளிநாட்டு கையில இருக்கு அப்படின்னா, இது வந்து நாட்டுக்கு நல்லதா? இல்ல எதிர்காலத்தில என்ன மாரியா பாதிப்புகள உருவாக்கும்? கடுமையான பாதிப்புகள் உருவாக்கும். 2030ல வந்து ஒரு 12,00,000 கோடி எதிர்பார்க்குறாங்க அப்படின்னும் பொழுது, இது எல்லாம் இது பண்றது தான் அவர்களுடைய நோக்கமா இருக்கும் அப்படின்றது தான் சொல்ல வேண்டியது. வெளிநாட்டு நிறுவனங்கள் இந்திய மார்க்கெட்டை வந்து இந்த அனைத்து ஜெனரிக் உட்பட எல்லா மார்க்கெட்டையும் அபகரிப்பது என்பது தான் அவங்களுடைய நோக்கமா இருக்கும். கடுமையான விளைவுகள் இருக்கும்ன்றது தான். அதே மாரியே பல வெளிநாடுகள்ல வந்து சில மருந்துகள் தரம் குறைந்தவை இல்ல தடை செய்யப்பட்டிருக்காங்க. அதே நேரத்தில இந்தியால விற்கப்படுது. அப்படின்னா, இந்தியாவ வந்து பன்னாட்டு நிறுவனங்களோட கிளினிக்கல் ட்ரையல் கப் அப்படிங்கிற அதாவது மருத்துவ பரிசோதனை கூடமா பயன்படுத்துறாங்களா? அப்படிங்கிற கேள்வி இருக்கு. அங்கு தடை செய்யப்பட்ட மருந்துகள் இங்கே விற்கப்படுகிறது அப்படின்றது உண்மை. 100% உண்மை. ம். அது இங்க இருக்கிறவங்கள பரிசோதனைலாம் இல்ல. அங்கெல்லாம் தடையே செஞ்சுட்டாங்க. இங்க வந்து தடை உருவாக்குவதில அரசு கொஞ்சம் முனைப்போடு செயல்படணும் அப்படின்றது தான். அதே மாரி இப்படியெல்லாம் பண்ணையில அவங்களோட ஒப்புதல் பெற்று தான் பண்ணணும் அப்படின்னு பல நாடுகள்ல சட்டம்லாம் இருக்கு. விதிகளும் இருக்கு. அந்த இன்ஃபார்ம்டு கன்சென்ட்ங்கிற ஒரு விஷயம் எல்லா நாட்டிலயும் ரொம்ப கடுமையா இருக்காங்க. ஆனா, இங்க அப்படி ஒரு விஷயம் இருக்கிற மாரியாவே தெரியல. இல்ல இங்கேயும் இருக்கு. அவங்க ஒப்புதல் பெற்றிருப்பாங்க. பட் அதற்கான நடைமுறைகள் அவ்வளவு கடுமையானதா இருக்காது. இப்போ மேலை நாடுகள்ல இருக்கிற மாரி, அதை வாங்குவதற்குண்டான மொத்தத்தையும் நீங்க எக்ஸ்ப்ளைன் பண்ணி, அவர்களுடைய கன்சர்ன் வாங்குவது என்பது இருக்கக்கூடிய அந்த அந்த அளவுக்கு இங்க அ இல்ல. ரொம்ப எளிமையாக வந்து வாங்கிற முடியும் அப்படின்றதுனால தான் இங்க அதிகமானவர்கள் அதனால இது பண்றாங்க. அதே மாரி நீங்க ஏற்கனவே சொன்னீங்க, இந்த இந்தியால அதிகமா விக்கக்கூடிய அந்த கூட்டு மருந்துகள் அப்படிங்கிற விஷயம். அந்த ஃபிக்ஸட் டோஸ் காம்பினேஷன்ங்கிறதுக்கு பின்னாடி உள்ள மருத்துவ காரணங்கள் என்ன? அப்படி ஃபிக்ஸடா கூட்டு மருந்து குடுத்தா தான் சரியாங்கிறதுனால குடுக்குறாங்களா? அதுக்கு என்ன காரணம்? அது ஏன் முழுமையா அங்க தடை செய்ய அரசு மறுக்குது? இல்ல தடை செய்யல அப்படிங்கிற ஒரு காரணம். தடை செய்யலாம். லாப நோக்கு தான். வேற ஒண்ணுமே கிடையாது. நீங்க மருத்துவ வந்து காரணங்கள் எதுவுமே இல்லையா அதுல? மருத்துவ காரணங்கள் ஒண்ணும் இல்ல. இப்ப ம். நிமிஸ்லைடு, பேராசிட்டமால் 2மே வலி நிவாரணி தான். நீண்ட காலத்துக்கு எடுத்தோம்னா, அது சிறிது பாதிப்பை கூட ஏற்படுத்தும். அப்படின்றது இருக்கும்பொழுது, அதை அனுமதிக்கக்கூடாது அப்படின்றது தான் சொல்ல வேண்டியிருக்கு. இது
இது வந்து ஒன்றும் மருத்துவ காரணங்கள்லாம் ஒன்றுமே கிடையாது. கிடையாது. ஏற்கனவே எஸ்டாப்ளிஷ் பண்ண அந்த கம்பெனிகள் அப்படியே தொடர்ந்து பண்ணிக்கிட்டு இருக்கிற ஒரே இதுதானே ஒழிய வேற எதுவும். அதே மாதிரி இந்த கூட்டு மருந்துகள், தடை செய்யப்பட்ட மருந்துகள் இதெல்லாம் இருக்குது அப்படின்னா, இது சம்மந்தமான விழிப்புணர்வு ஜனங்கிட்ட பெருசாக இல்லை. இப்போ நான் போகிறேன் அப்படின்னா, அவர் டாக்டர் என்ன மருந்து கொடுக்குறாரோ அதை நான் வாங்கிட்டு வர முடியும். எனக்கு இது தடை செய்யப்பட்டதா, தடை செய்யப்படாதா, இது கூட்டு மருந்தா, இல்லை தனியான மருந்தா, அதுக்கான மருந்துன்னு எனக்கு தெரியாது. இந்த அவேர்னஸை உருவாக்க வேண்டியது யாரோட பொறுப்பு? அவேர்னஸ் உருவாக்க வேண்டியது அரசினுடைய பொறுப்பு இல்லைன்னு நம்ம வந்து சொல்ல முடியாது. கட்டாயம் அவர்கள் தான் இதை பண்ணணும். நீங்கள் இந்த அவர்கள் வச்சிருக்கிற அந்த தர கட்டுப்பாட்டு இதில் கூட நீங்கள் போட்டிங்கன்னா இந்த என்ன மருந்து இதெல்லாம் வந்து சொல்லிடும். அப்படிலாம் இன்றைக்கி வந்து 142 கோடி மக்களும் அப்படிலாம் பார்த்து இது பண்ணி செக் பண்ணி மருந்து வாங்குற இடத்துல இல்லை. இப்போ கூட மருந்துகளில் QR கோடு எல்லா இடங்கள்லையும் இருக்குது. அதெல்லாம் ஸ்கேன் பண்ணி இது ஒரிஜினலா இப்படிலாம் பார்த்து பண்ணுற அளவில் இல்லை. பட் ஒட்டுமொத்தமாக இந்த மருந்து தயாரிப்பு இதில் வந்து ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை அரசு அது முனைப்போடு மக்களினோட உயிரோடு விளையாடாமல் அதில் கூடுதல் அக்கறை செலுத்தணும். ஆனால் இப்போ இருக்கிற அரசு அப்படிலாம் செலுத்துமோன்னா மிகப்பெரிய கேள்விக்குறி இருக்குது. ஏன்னா இவர்கள் தான் வந்து இந்த PM கேர்ஸ் நிதிக்காக இந்த ஃபார்மா நிறுவனங்களில் கூடுதலாக நிதி பெற்றாங்கன்னா அது இவங்க தான் வாங்கியிருக்காங்க. அப்படிலாம் நிதி பெறுவதற்கான வழிமுறைகளை வைத்து கொண்டு தான் இவ்வளவு ஓட்டைகள் வந்து மருந்து தயாரிப்பு நிறுவனங்கள் செஞ்சாலும் அதை கண்டும் காணாமல் இருப்பதற்காக இந்த நிதிகளை பெறுவது போன்ற இதில் வந்து ஒன்றிய பாஜக அரசு இந்த தொடர்ந்து ஈடுபட்டுக்கிட்டு இருக்கு அப்படின்றதும். சரி, சாதாரண ஜனங்களுக்கு தெரியாது, இதை கேள்வி கேட்கல. மருத்துவர்கள் இருக்காங்க, அவங்களுக்கு தெரியும். அவங்க எங்கேயும் போராடின மாதிரியே பெருசாக தெரியல. அதே நேரம் உங்களை மாதிரியா மருந்து விற்பனை பிரதிநிதிகள் சங்கம் இந்த தடை செய்யப்பட்ட மருந்துக்கு எடுத்த என்ன நடவடிக்கை எடுத்துருக்கீங்க? போராடி இருக்கீங்களா? இல்லாட்டி ஜனங்கள் பாதுகாப்பு, ஜனங்களுக்கான உத்தரவாதத்துக்கு என்ன மாதிரியான நடவடிக்கைகள் எடுத்திருக்கீங்க? அகில இந்திய சம்மேளனம் 1963 உருவாக்கப்பட்டது. அநேகமாக இந்த தொழிற்சங்க நடவடிக்கையில் இந்த கள்ளச்சந்தை மருந்துகள், போலி மருந்துகள், அதே மாதிரி பல்வேறு கட்ட போராட்டங்களை வந்து நடத்தியிருக்கிறோம். எங்களுடைய அளவு வந்து குறைவாக இருக்கும். இப்போ வந்து எங்களோட அகில இந்திய சம்மேளனத்தில் ஒரு 1.25 லட்சம் பேர் உறுப்பினர்களாக இருந்தாலும் ஒரு 10-15 ஆண்டுகளுக்கு முன்னாடியே 1 கோடி கையெழுத்து வாங்கி அந்த போலி மருந்து, கள்ளச்சந்தை மருந்துக்கு எதிராக அன்றைக்கி இருந்த அப்துல் கலாம்கிட்ட அந்த இதை கொடுக்கும் பொழுதும் அவர் இது வந்து மிகப்பெரிய ஆபத்து, நாட்டுக்கு முன்னாடி இருக்கிற ஆபத்து அப்படின்னு அவர் சொன்னார் அன்றைக்கி அப்துல் கலாம். அப்படி வந்து அவர் பேச வைத்தது அப்படின்றது எங்களோட அமைப்பு. ஒவ்வொரு ஆண்டும் வந்து இந்த துறையிலேயே இருந்துக்கிட்டு மருந்து தயாரிப்பு நிறுவனங்கள் செய்யக்கூடிய அத்துணை தவறுகளையும் வெளியில் கொண்டு வருவதற்காக தொடர்ந்து போராடிட்டு இருக்கிற ஒரு அமைப்பு. ஏற்கனவே சொன்ன மாதிரி அளவு குறைவுனால அது வெளியில் தெரியாமல் இருக்க வழிய ஒவ்வொரு ஆண்டும் வேலை நிறுத்தங்கள், அகில இந்திய வேலை நிறுத்தங்கள், இந்த நீங்கள் சொன்ன மாதிரி அந்த மருத்துவ பிரதிநிதிக்கான சட்டங்களை நிறைவேற்றுவதற்காக நடத்துவதை விட மக்களினோடு உயிரோடு விளையாடக்கூடிய இந்த கொள்கைகளுக்கு எதிராக மக்களுக்கான மருந்து கொள்கையை உருவாக்க வேண்டும் என்று தொடர்ச்சியாக இயக்கங்களை நடத்திக்கிட்டு வரோம் அப்படின்றது தான் சொல்ல வேண்டியது. இது மாதிரியா பார்த்தீங்கன்னா, இந்தியாவில் தயாரிக்கக்கூடிய மருந்துகளோட மூலப்பொருள்கள் எந்த நாட்டில் இருந்து அதிகமாக இறக்குமதி பண்ணுறோம்? ஒன்று. ரெண்டாவது, இல்லாட்டி நம்ம சுயமாக நமக்கு அதுக்கான மூலப்பொருள்கள் கிடைக்குதா? APIன்னு சொல்லக்கூடிய அந்த ஆக்டிவ் பார்மசூட்டிக்கல் இன்க்ரீடியன்ட்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த மூலப்பொருள்கள் இந்தியாவிலேயே இருக்கா? இல்லாட்டி வேறு நாடுகளை சார்ந்தே இருக்கமா? நம்ம வேறு நாடுகளை சார்ந்து இருக்கிற நிலைமை இருக்குது. இந்தியா வந்து மருந்து துறையில் தன்னிறைவு அடைவதற்கு பல்க்கு ட்ரக்ஸ் இந்த மூலப்பொருள் உற்பத்தி செய்வதற்கும் அன்றைக்கு USSR இருக்கக்கூடிய அந்த சோவியத் ரஷ்யாவினுடைய முயற்சியினால் பொதுத்துறை நிறுவனங்கள் இந்தியாவில் உருவாக்கப்பட்ட IDPL நிறுவனம் என்பது முழுமையாக அந்த பல்க் ட்ரக் மேனுஃபேக்சரிங் கவனம் செலுத்தினாங்க. ஆனால் படிப்படியாக அரசுகள் வந்து பொதுத்துறை நிறுவனங்களை சின்னாபண்ணப்படுத்தியதனுடைய விளைவு இன்றைக்கு அது எல்லாமே வெளி நாடுகளை சார்ந்து இருக்கக்கூடிய நிலைமை இருக்குது. சீனா போன்ற நாடுகளை சார்ந்திருக்கு, அங்கே வாங்க வேண்டிய அவசியமும் இருக்குது அப்படின்றது தான். உள்நாட்டில் அந்த பொதுத்துறை நிறுவனங்களை பலப்படுத்தி இருந்தால் இன்றைக்கி இன்னும் நம்மளுடைய மருந்து துறையில் அந்த கட்டுமானத்தை இன்னும் அதிகமாக பலப்படுத்தி இருக்க முடியும் என்பதுதான். ஆனால் ஒன்றிய அரசினுடைய கொள்கைகள் 1991க்கு பின்னாடி பொதுத்துறையை இருக்கக்கூடாது என்பது மருந்து துறையிலையும் அத்தியாவசியமாக இருக்கக்கூடிய மருந்து துறையிலையும் கைவிட்டதனுடைய விளைவு. அதே போன்று இந்தியாவில் வேக்சின் தயாரிக்கக்கூடிய நிறுவனங்களாக பொதுத்துறையில் இருந்தது கிண்டியில் இருந்த கிங் இன்ஸ்டியூட்டு.
அதே மாதிரி ஊட்டி குன்னூரில் இருந்த அந்த பாஸ்டர் இன்ஸ்டியூட், அதே மாதிரி காசோலி அப்படின்னு சொல்கிற இடத்துல இருந்த இந்த இதையெல்லாம் அவர்கள் ஒன்றுமே கிடையாது. உலக தரத்து WHO சொன்ன GMP குட் மேனுஃபேக்சரிங் ப்ராக்டிஸு இந்த 3 நிறுவனங்கள்லேயும் இருக்கணும் அப்படின்றது தான் அவர்களுடைய ஒரு கட்டாயமாக இருந்தது. ஆனால் இது வந்து இந்தியாவில் வந்து இந்த 3 வேக்சின் தயாரிப்பு நிறுவனங்கள் மிகப்பெரிய பங்காற்றி இருக்கு இந்திய நாட்டில் இருக்கக்கூடிய அந்த வேக்சின் தயாரிப்பு பணிகளில். ஆனால் அந்த WHO இந்த GMP ப்ராக்டிஸ் அதில் நடைமுறைப்படுத்தணும் அப்படின்றதற்காக அந்த நிறுவனங்கள் அதை மேம்படுத்துவதற்கு பதிலாக GMP பண்ணுவதற்கு வந்து பெரிய இந்திய அரசினால் முடியாதது ஒன்றும் கிடையாது. இந்தியாவில் வேக்சினில் தன்னிறைவை கொடுத்த இந்த 3 நிறுவனங்களை அதை காணாமல் செய்ய வேண்டும் என்பதுதான் ஒன்றிய அரசினுடைய கொள்கையாக இருந்தனுடைய தான் அந்த 3மே இல்லாமல் போச்சு. இப்போ கூட பார்த்தோம்னா தமிழ்நாட்டில் செங்கல்பட்டில் அந்த வேக்சின் ஒன்றுபட்ட வேக்சின் மையம் உருவாக்குவதற்காக 14 ஆண்டுகளுக்கு முன்னாடி எடுக்கப்பட்ட நடவடிக்கை ஒரு 100 ஏக்கரால வேக்சின் ஒருங்கிணைந்த மையம் உருவாக்குவதற்கு 800 கோடியில் அந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் எல்லாமே செய்யப்பட்டிருக்கு. ஆனால் இன்றைக்கு வரைக்கும் ஒரு பணிகளையும் அங்கே அரசு துவக்கவில்லை. ஏராளமான வேக்சின்களை அங்கே உருவாக்க முடியும். ஆனால் அதை பற்றியெல்லாம் கவலைப்படாமல் ஒரு 800 கோடிக்கு மேலே ஒரு 100 ஏக்கராவில் வந்து வேக்சின் ஒருங்கிணைந்த மையத்தை அவ்வளவு பார்த்திங்கன்னா அந்த இடமே பிரம்மாண்டமாக இருக்கும். அதை கவனிக்காமல் இருக்காங்கன்னா இவர்கள் எல்லாம் வேறு தனியாருக்கு லாபம் ஈட்டக்கூடிய வழிவகைகளைத்தான் மருந்துத்துறையிலையும் செய்து கொண்டிருக்கிறாங்க அப்படின்றது தான் சொல்ல வேண்டியிருக்கு. ஒரு மருந்து சுகாதாரம் என்பதை ஒரு சீரியஸாக பார்க்காம நீங்கள் அடிக்கடி எல்லா இடங்கள்லையுமே வந்திருக்கும் மருந்து லாபம் ஈட்டக்கூடிய வகையில் போயிடுச்சுன்னு. மருந்து தயாரிப்பு இந்த விற்பனை போன்ற அம்சங்கள் எல்லாம் சாதாரண ஒரு இந்திய பிரஜைகிட்ட கேட்டோம்னாலும் இது எந்த அமைச்சகத்தின் கீழே வரணும்னு கேட்டால் அவங்க உடனே சொல்லிடுவாங்க, இது சுகாதாரத்துறையின் கீழே தான் வரணும், ஹெல்த் மினிஸ்ட்ரி கீழே தான் வரணும் அப்படின்னு சொல்லிடுவாங்க. அது ஹெல்த்து கீழே வரணும்னா இந்த லாபம் வந்து இவ்வளோ தூரம் ஈட்ட முடியாது என்பதற்காக நாடு விடுதலை அடைந்ததிலிருந்து இது பெட்ரோகெமிக்கல் இண்டஸ்ட்ரி மினிஸ்ட்ரி கீழே இருக்குது. அதாவது இந்த மருந்து உற்பத்தி அனைத்தும் இன்றைக்கு இருக்கிறது வந்து பெட்ரோகெமிக்கல் இண்டஸ்ட்ரி கீழே தான் இருக்குது. இதெல்லாம் ஒரு திட்டமிட்ட சதின்னு சொல்கிறதா திட்டமிட்ட ஏற்பாடு அப்படின்றது சொல்கிறதா? ஏன்னா ஹெல்த்து கீழே வந்தால் அதற்கு பதில் சொல்ல வேண்டும் அப்படின்றது. அதே மாதிரி கூட இன்றைக்கு இந்திய சுகாதாரத்திற்காக ஒட்டுமொத்த GDPயில் ஒரு 5% ஒதுக்கணும்னு எங்களுடைய சம்மேளனம் தொடர்ந்து சொல்லிக்கிட்டு இருக்கு. ஆனால் அது 1.25 1.5 இப்படியே இருந்துக்கிட்டு இருக்கு. அது மாதிரி ஹெல்த்தையும் கண்டுக்காமல் இருக்கக்கூடிய நிலைமையில் மாற்றங்கள் உருவாக்க வேண்டும் என்பது தான் எங்களுடைய அகில இந்திய சம்மேளனத்தினுடைய தொடர்ச்சியான. நீங்கள் இந்த இந்தியாவில் இருக்க பொதுத்துறை வேக்சின் சென்டர் பூரா இப்போ ஏறக்குறைய மூடுற நிலைமை இருக்குது அப்படின்னா, அது மாதிரியா அந்த கிரேடை அப்டேட் பண்ண சொல்லையில் இருந்த அரசு எது? அன்னைக்கு இருந்த ஒன்றிய அமைச்சர் என்ன? அதுக்கு பின்னாடி இருந்த லாபி என்ன? ஏன்னா இந்திய அரசு நினச்சா அது ஈஸியாக பண்ணியிருக்க முடியும். ஆனால் பண்ணலை அப்படின்னா அதுக்கு முன்னாடி கண்டிப்பாக ஒரு லாபி இருந்திருக்கணும். அப்போ இருந்த அமைச்சர் யார்? அன்னைக்கு அமைச்சராக இருந்த தமிழகத்தை சேர்ந்த அன்புமணி ராமதாஸ் அன்னைக்கு அமைச்சராகவும் இருந்திருக்காரு. அதே காலத்தில் தான் MCI மெடிக்கல் கவுன்சில் ஆஃப் இந்தியா எல்லாருக்குமே இந்தியாவே அலற செய்த கேத்தன் தேசாய் தான் அந்த மெடிக்கல் கவுன்சில் ஆஃப் இந்தியாவினுடைய தலைவராக இருந்தார். அவர் 1500 டன்னு தங்கம் கூட அவரோட வீட்டில் இருந்துருது அப்படின்றதுலாம் தெரியும். அதனால் அன்னைக்கு அன்புமணி ராமதாஸ் இருந்த அன்றைக்கு தான் இந்த சம்பவம் நடந்தது அப்படின்றது தான். ஆனால் அன்புமணி இதை அப்டேட் பண்ணுறதுக்கு எந்த ஏற்பாடும் பண்ணலை, அதில் ஆர்வம் காட்டலை அப்படிங்கிறத சொல்லுங்கள். அதே மாதிரி இன்றைக்கு கூட அன்புமணியினுடைய அப்பா அவங்க 2 பேரும் தொடர்பு இல்லாமல் இருக்கலாம். இன்றைக்கு புற்றுநோய்களுக்கான மருந்து கிடைக்கிறதுல ஒரு ஷார்ட்டேஜ் இருக்குது. கூட மருத்துவர் ராமதாஸ் என்ன சொல்கிறாருன்னா, அதை கிடைக்கணும், அதை உறுதி செய்யணும் ஒன்றிய அரசுன்னு சொல்லலை. கூட ஒரு 2-3 நாளைக்கு முன்னாடி ஸ்டேட்மெண்ட் சொல்கிறார், புற்றுநோய்க்கான அந்த மருந்துகள் கிடைக்க வேண்டும், அந்த புற்றுநோய்களுக்கான மருந்து தயாரிப்பதில் அந்த விலை நிர்ணயம் பண்ணுவதில் அது குறைவான விலை நிர்ணயித்தால் நிறுவனங்கள் கருதினால் கூடுதல் விலையை நிர்ணயிக்க வேண்டும் அப்படின்னு மக்களை சார்ந்த மருந்து கொள்கையை உருவாக்குவதற்கு பதிலாக விசுவாசமாக மருந்து தயாரிக்கக்கூடிய நிறுவனங்களுக்காக இருக்கக்கூடிய நிலைமை எல்லாமே இருக்குது, இன்றைக்கு வரையும் இருக்குது. அதே மாதிரி சுப்ரீம் கோர்ட்டில் எலக்ட்ரோல் ஃபாண்டு சம்மந்தமான வழக்கு வரையில் பல ஃபார்மசூட்டிக்கல் கம்பெனி நிறுவனங்கள் தான் நீங்கள் ஒன்றிய அரசுக்கு குறிப்பாக பிஜேபிக்கு அதிகமான டொனேஷன் வழங்கியிருக்கதா வந்தது ஒன்று. அதே மாதிரியா கொரோனா காலத்தில் அந்த வேக்சின் பொதுத்துறை நிறுவனங்கள் பண்ணுறதுக்கு முன்னாடி அவர் கொடுக்காமல் இருந்தாங்க. மிகப்பெரிய அழுத்தத்துக்கு பின்னாடி தான் நாங்களே கொடுக்குறோம்னு சொன்னாங்க. அப்படி இருக்கையில் அந்த வேக்சின் நிறுவனங்கள் கூட உள்ளார்ந்த
சில பரிமாற்றங்களோட அவங்களுக்கு நிறைய ஃபாண்டை, அதாவது எலக்ட்ரல் ஃபண்டில் நிறைய நிதி ஒதுக்குன்னு சொன்னாங்க. அப்படி ஒரு புதாகரமான குற்றச்சாட்டு வந்தது. அது என்ன, அதோட பின்னணி என்ன, உண்மையிலே கொடுத்தாங்களா? உண்மையிலே வாங்கினது தாங்க. எல்லா மருந்து நிறுவனங்களிலும் நீங்கள் வேக்சின் தயாரிக்க நீங்கள் சொன்ன அந்த வேக்சின் தயாரித்து கொடுத்த அந்த மருந்து நிறுவனம் அதே காலகட்டத்தில் பல கோடிகளை அந்த பாண்டு மூலமாக கொடுத்தது, எலக்டோரல் பாண்டு மூலமாக. அதே மாதிரி ஃபார்மா நிறுவனங்களில் சோதனை என்கின்ற பெயரில் சோதனை செய்யப்பட்ட அடுத்த ஒரு வார காலத்தில் பல கோடிகள் கணிசமாக மாறியது எல்லாமே அந்த எலக்ட்ரல் பாண்டு வெளிவந்த பொழுது வெளிப்பட்ட உண்மையான விஷயங்கள் தான். இது எங்களோட சம்மேளனத்தில் இதுலேயே எவ்வளவு தொகை உட்பட பரிமாறி இருக்கு, எந்த சூழலில் பரிமாறுங்க என்பது உட்பட நாங்கள் கொண்டு வந்திருக்கோம் அப்படின்றது. அப்போனா மக்களோட உயிர்களை பணைய வச்சுட்டு அந்த மருந்து நிறுவனங்கள்ட்ட இருந்த லாபத்துக்காக மக்களோட உயிர்களை பூரா பணைய வைக்கிறதா சொல்கிறீங்களா நீங்கள், ஒன்றிய அரசு? கட்டாயம் பண்ணியிருக்காங்கன்றதான் சொல்கிறோம். நீங்கள் சோதனையை நடத்தி அடுத்த ஒரு வார காலத்தில் ஏன் அந்த பணம் அந்த எலக்டோரல் பாண்டு மூலமாக போகுது, உடனே அந்த சோதனை ஏன் கைவிடப்படுது அப்படின்றதெல்லாம் இருக்கும்பொழுது நிச்சயமாக ஜனங்களோட இதை பற்றிலாம் கவலை கிடையாது அப்படின்றது தான் வெளிப்பட்டிருக்கு அப்படின்றது தான் சொல்லுங்கள். இப்போ இதை எந்த அரசியல் கட்சியுமே கண்டிக்கலையா? இது சம்மந்தமாக எதுவுமே பேசலையா? பேசியிருக்காங்க, பட் பேசின சத்தம் வெளியில் கேட்கலன்னு சொல்ல முடியும். இடதுசாரிகள் சொல்லிகிட்டே தான் இருந்திருக்காங்க. நம்ம சொன்னது வெளியில் கேட்கல. அந்த அளவுக்கு மீடியாக்கள் அதை பெரிய அளவில் கொண்டு போல வாங்கினது அப்படின்றது இருந்தது அப்படின்றதோட முடிச்சாங்களே, ஆதாரங்களோடு வெளியில் சொல்லியிருக்கிறோம். சரி, பொதுவாக இது மாதிரியே மருந்து உற்பத்தி நிறுவனங்கள், தடை செய்யப்பட்ட மருந்துகள், அதே மாதிரி பரிசோதனை கூடங்களாக மாறக்கூடிய இந்திய மக்கள் மருத்துவ பரிசோதனைக்கு இதிலிருந்து விழிப்புணர்வாக இருக்கணும்னா நீங்கள் சொல்ல வர்றது என்ன ஜனங்களுக்கு? பொதுவாக ஜனங்கள் இதில் விழிப்படைவதை விட அரசு விழிப்போடு செயல்படணும் அப்படின்றது தான். தரமான மருந்துகளை நியாயமான விலையில் கொடுக்கறது, உயிர்காக்கும் மருந்துகளை குறைந்த விலையில் கொடுக்கணும் அப்படின்றது ஜனங்களுக்கு சொல்லணும் அப்படின்றதுனா, இந்த ஓவர் த கவுண்டர் வாங்குகிற மருந்துகள் அது வாங்க வேண்டாம் அப்படின்றது தான் சொல்ல முடியும். ஏன்னா அதனுடைய விளைவுகள் தெரியாமல் நம்ம பாட்டுக்கு வாங்கி சாப்பிடுவது என்பது தவிர்க்கப்பட வேண்டும் என்பதுதான். ஆனால் முழுக்க இது மக்கள் நலன் சார்ந்த மருந்து கொள்கையை உருவாக்க வேண்டும் அப்படின்னு அரசு ஒரு கொள்கை முடிவு எடுத்து செயல்பட்டால்தான் இதில் ஒரு மாற்றத்தை உருவாக்க முடியும் அப்படின்றது. இப்போ நீங்கள் ஏற்கனவே சொன்ன மாதிரியா, இன்னும் தடை செய்யப்பட்ட மருந்துகள் இல்லாட்டி குவாலிட்டியாக இல்லாத தரம் குறைந்த மருந்துகள் இந்தியாவுக்குள்ளே வருது, அதில் சில பாதிப்புகள் ஏற்படையில் ஜனங்க இந்த ஆங்கில மருத்துவம் மேலேயே ஒரு நம்பிக்கை இழந்து மாற்று மருத்துவம்னு சில விஷயங்களை தேடி போகிறாங்க. இப்போ இது சரியா அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்குது. இப்போ கொரோனா அது ஒரு பெரிய தாக்கத்தை உருவாக்கியிருக்குன்னு சொல்ல முடியும். கொரோனா காலத்தில் எந்த மருந்தும் எடுக்காமல் அவர்களாக சுயமாக இந்த மாற்று இது அவர்களுக்கு கொஞ்சம் கூடுதல் நம்பிக்கையை கொடுத்துருக்கு அப்படின்றதெல்லாம் சொல்ல முடியும். நம்ம அதை இல்லைன்னு சொல்ல முடியாது. பட் அந்த நோயினுடைய தன்மையை பொறுத்து நம்ம அதை எடுக்கிறது சரியாக இருக்கும் அப்படின்றது தான். எல்லாத்துக்குமே அது தீர்வாக இருக்குமான்னா இருக்காது. அதனால் இப்போது ஒரு ஹார்ட் ப்ராப்ளம் வர்ற ஒருத்தருக்கு மாற்று மருத்துவத்தில் அவ்வளோ உடனடி இது கண்டுபிடிக்க முடியாது. இப்போ டயாலிசிஸ் போன்ற விஷயங்கள்ல அது மாற்று மருத்துவத்தை விட இது வேகமாக தீர்வு கிடைக்கும் அப்படின்றது. அதுக்காக மாற்று மருத்துவமே தேவையில்லை என்பதில்லை. நோயின் தன்மைக்கு ஏற்ப ஒரு காய்ச்சல் இருக்கும்போது மாற்று மருத்துவம் நீங்கள் எடுப்பது இருக்கும். ஒரு சர்ஜரி போன்ற விஷயங்கள்லாம் மாற்று மருத்துவத்துக்கு போவது என்பது சரியாக இருக்காது அப்படின்னு. இவ்வளவு நேரம் மருந்து உற்பத்தி துறையிலையும் மருத்துவத்துறையிலையும் என்ன மாதிரிய விஷயங்கள்லாம் நடக்குது, வெளியில் கொண்டு வராத பல விஷயங்களை நீங்கள் இதுவரைக்கும் ரொம்ப விரிவாக எக்ஸ்பிளைன் பண்ணதுக்கு நன்றி.